வணக்கம் நேர்களே. எம்எல்ஏக்களுக்கு காருக்கான செலவுகள், அதுக்கான டிரைவருக்கான செலவு, அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கு ஒரு பிஏ, அவருக்கு தேவையான செலவு அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு ரூ. 75,000 எக்ஸ்ட்ராவா குடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சட்டப்பேரவையில தமிழக முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அத தொடர்ந்து இன்னைக்கு, அதாவது இப்ப நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல மஹேந்திரா நிறுவனம் அவங்களுடைய ஒரு 6 மாடல் கார்ஸ கொண்டு வந்து டெஸ்ட் டிரைவ்க்கு சட்டப்பேரவையில நிறுத்தியிருக்கிறதா செய்திகள் போயிட்டு இருக்கு. இந்த கார் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது தேவைதானா? ஏன்னா டிஃபெண்டர் கார் வச்சிருக்கிறவர் எங்களுக்கு கார் இல்ல அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம். எம்எல்ஏஸ்ட்ட காரே இல்லையா? அரசு தான் கொடுக்கணுமா? இந்த செலவையும் அரசு தான் ஏத்துக்கணுமா? அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. அதை பத்தி ஆனந்த் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எம்எல்ஏஸ் ஒரு போட்டி போடுறாங்க, எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க, செலவு பண்றாங்க. அவங்க கிட்ட கார் இல்லைன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நான் தேர்தலை பார்த்தேன். தேர்தல் போது வேறு சைடில் இருந்தேன். டிவிக்கே செலவெல்லாம் பண்ணலை, வெள்ளையே வரல. எங்கே வெள்ளை வரல, எம்எல்ஏ வெள்ளையே வரல. விஜய் பேரை சொல்லி தான் தேர்தல் ஜெயித்தாங்க, யாரும் செலவு பண்ணலை. ரெண்டாவது விஷயம், டிவிக்கே 105 எம்எல்ஏல பல எம்எல்ஏ காசு இல்லாதவங்க தான். விஜயோட டிரைவர் பையன், அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர், அது மாதிரி ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை நிறைய பேர் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் நிஜமாகவே பணம் இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த பணம் இருக்கிற கட்சி ஓட்டுக்கு 1000 1500 கொடுத்தது 50 வருஷமாக 2 சைடும் ஆடின திராவிட கட்சிகள் தான். டிஎம்கே ஏடிஎம்கே தான் திருமங்கலம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பணக்காரங்க தான் எம்எல்ஏயாக இருக்கிறது நினைக்கிறது தவறு. நான் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து பார்த்ததுனால என்னால் சொல்ல முடியும். நிறைய பேர் வசதி இல்லாதவங்க கூட எம்எல்ஏ இருக்கிறாங்க. நான் தமிழ்நாட்டில் பேரை சொல்லலை. காங்கிரஸில் ரம்யா ஹரிதாஸ்னு கேரளாவில் ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் காசு பணம்லாம் பெருசாக கிடையாது. ஸோ அது மாதிரி ஆட்களும் எம்எல்ஏ ஆகிருக்காங்க டிவிகேல, ரைட்டுங்களா? அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா அரசியல்வாதிகிட்டையும் பணம் புழங்கிறது கிடையாதுங்கிறது என்னோடய ஃபீலிங். தட் இஸ் நாட் பெரிய மினிஸ்டர்லாம் நான் சொல்கிறது ஒரு கவுன்சிலர், ஒரு சாதாரண எம்எல்ஏயாக இருக்கிறவங்க வரைக்கும், திமுகவில் இருக்கிறவங்களும் சரி, அதிமுகலையும் சரி. என் கவுன்சிலரை பற்றி என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அவர் திமுகக்காரர். அவங்க 4 தலைமுறையாக இங்கே, தட் இஸ் 3-4 வாட்டி அவங்க இங்கே கவுன்சிலராக இருந்தவங்க. எனக்கு அவங்கள பர்சனலாக நல்லா தெரியும். அப்பா இருந்த வரைக்கும் பெரிய சொத்தெல்லாம் கிடையாது. ஸோ எப்படி வரும்னா, ஏதாவது கான்ட்ராக்டில் சம்பாதிச்சா கூட கட்சி பண்ணின்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே செலவாயிடும். அப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அப்பா தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த ஏரியாலே ரொம்ப பாப்புலர். அவர் ரொம்ப ஹெல்ப் செய்யக்கூடியவர். அவர்கிட்ட எப்போதுமே அவர் எப்படின்னா, மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற காசை திரும்பி செலவு கட்சிக்காக பண்ணிடுவார். ஸோ அவர் பெரிய சொத்து சேர்த்தார்லாம் சொல்ல முடியாது. இத்தனைக்கும் அவர் வைஃப் தான் நின்று ஜெயித்தாங்க. அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. கடைசி வரைக்கும் அவரால் கவர்மெண்ட் சர்வெண்ட்டே ஒரு சர்வீஸே விட முடியல. அவரால் ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷனுக்கு தான் போனார். அவரும் எப்படியாவது ஒரு வாட்டியாவது அது மேல் மெம்பர் வார்டு ஆகாதா, ஜெயிச்சு வரமாட்டாமான்னு ட்ரை பண்ணுவார். ஸோ நான் ரொம்ப க்ளோஸ் லெவலில் பார்த்துருக்கேன். கரெக்ட் சார். இப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா, இவங்களுக்கு கார் கொடுத்தா நாளைக்கு உதயநிதி ஒரு டிஃபெண்டர் கார்ல இல்லாமல் இவங்க கொடுக்குற 10 லட்சம் எல்லாரும் வரப்போறாரு. நீங்கள் உதயநிதியை வச்சு இல்லை விஜயை வச்சு, நான் எதுக்கு உதயநிதியை திட்டணும்? ஒரு ஆப்போசிஷன் லீடர், எங்களோட அலையன்ஸ் பார்ட்னரே வச்சு பேசுவோம். சிஎம் ஜோசப் விஜயை வெல்ஃபேர் காருக்கு பதிலாக இந்த 10 லட்சம் காரில் வரப்போறாருன்னா இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. பட் நீங்கள் ஒரு ஆளை வச்சு எல்லாத்தையும் போடக்கூடாது. உங்களுக்கு லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு வேணுங்கிறீங்க. வேணுமா வேணாமா? யாருக்கு தேவையோ அப்போ அந்த கார் கொடுப்போம்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல சார்? இருங்க சார், உங்களுக்கு லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேணாமா? இன்னைக்கு எனக்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேண்டியிருக்கு. நான் ஒரு வெறும் கட்சி பணி செய்கிறவன். எனக்கே ஆப்ரேட் பண்ணுறது, நீ பார்க்குற கூடயே இருந்து பார்க்குறீங்க. எனக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுது. வர ஃபோன் கால் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுது. இன்ஃபேக்ட் 1க்கு 2 இருக்காங்க. என்னோடய ஃபோன் அட்டென்ட் பண்ணி
ரிப்ளை பண்ணுறதுக்கே எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. ம் நான் கட்சி ஆஃபீஸ் போனாலே என்னோட 2 பேர் வராங்க. ம் ம் நைட்டாக சத்தியமூர்த்தி பவன் இங்கேருந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 2-3 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர். ம் அதுக்கு எனக்கு கார் தேவைப்படுது, ஒரு டிரைவர் தேவைப்படுறாங்க. ம் நான் போய் என் பணியை பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுது. நான் வசதியாக இருக்குது, என்னால் 2 அசிஸ்டண்ட் வச்சுக்க முடியும். கம்பெனி எனக்கு கார் இருக்குது, 1க்கு 2 காராக இருக்குது, டிரைவர் இருக்காங்க. இல்லாட்டாலும் நீங்கள் யாராவது ஓட்டிகிட்டு போயிடுவீங்க, என்னை கூட கூட்டிகிட்டு போய் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறீங்க. ம் கட்சிக்காக நான் ட்ராவல் பண்ணுறதும் என்னோட தனியாக அனுப்ப மாட்டீங்க. யாராவது நான் போகிறேன்னா கூட நீங்கள் யாரும் என்னை தனியாக அனுப்புறது கிடையாது. ம் எப்படியும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது போயிடுவேன் நான். அண்ணா லீவுக்குன்னு போய் நீ பார்த்துருக்க மாட்டேன். ம் 10 வருஷத்தில் லீவுக்குன்னு நீ போய் என்னை பார்த்துருக்க மாட்டேன். யாராவது எங்கேயாவது மீட்டிங் கூப்பிட்றாங்கன்னா என் காசை போட்டு தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். யார்ட்டையும் காசு பணம் வாங்கினது கிடையாது. ம் ரைட்டா? என்னோட 2 பேர் வருவாங்க, கேமராமேன் வருவான், ஆமாம் ஆமாம் எனக்கு ஒரு ரெட்யூனே கூட வரும். ஆமாம் ஆமாம் இது என்ன சாதாரண ஆள். ம் ஒரு ஒரு எம்எல்ஏங்கிறவனுக்கு ம் நான் பார்த்த வரைக்கும் அவனை வந்து லோக்கல் கல்யாணம், காது குத்து, இங்கே அங்கேன்னு கூப்பிடுவாங்க. ம் ம் ஒரு இடத்துல அவன் வந்து டச்சில் இருக்கணும், இல்லாட்டா அவன் ஜெயிக்க முடியாது. ம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அட்லீஸ்ட் 5000 ரூபா மொய் எழுதணும், 1000 ரூபா மொய் எழுதணும். ம் மக்கள் வந்து 1000 ரூபா மொய் எழுதலைன்னா ஒன்றும் உன்னை கண்ணே முத்தேன்னா சொல்ல மாட்டாங்க. ம் நம்மளுக்கு எப்படி வேணும்னா எனக்கு வேணுங்கிற ஃபேவரில் எனக்கு வேணும், ஆனால் அவன் போப்பாண்டவனாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு காது குத்தும்போது எனக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துடணும். ம் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போது ஹெல்ப் பண்ணணும். 10 பேர் ஒரே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கேட்டால் அவன் பண்ணணும். ரைட்டா? சாக்கடை குத்தத்துக்கும் அவன் வரணும், கவுன்சிலர் வரணும், இல்லாட்டா அவன் வரணும். ம் அங்கே வந்து மழை பெஞ்சா நிவாரண நிதி பண்ணணும். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். இதெல்லாம் நான் லோக்கல் எம்எல்ஏட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அண்ட் உதயநிதி டிட் இந்த லாஸ்ட் இயர்ஸ். எனக்கு உதயநிதி எம்எல்ஏ, பட் எல்லா எம்எல்ஏயும் செஞ்சுருக்காங்க, அவங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறாங்க. ம் ஸோ ஒரு எம்எல்ஏயாக இருக்கிறது இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரொபோசிஷன். இப்போ வந்து இந்த அரசாங்கம் இந்த கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. வெரி கிளியர்லி பணம் வாங்காதீங்க, டோன்ட் டேக் மணி அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ என்ன ஒரு ஆசை, உன்கிட்ட கார் இல்லையா நான் கார் கொடுத்துட்றேன், உனக்கு டிரைவர் இல்லையா நான் டிரைவர் கொடுத்துட்றேன், உனக்கு ஒரு பிஏ கொடுத்துட்றேன். இதுதானே உன்னோட இம்மீடியட் மாத செலவு. இதுதான். ஆமாம். கரெக்டாக இல்லையா? ஒரு உனக்குன்னு வந்து ஒரு சம்பளம் கொடுத்துருவான், நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கும். ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா உனக்கு சம்பளம் கொடுத்துட்றோம். தொகுதி செய்யறதுக்கு உனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1 கோடியோ ஏதோ ஒரு மொத்தமாக 3 கோடி 3 கோடியா வருஷத்துக்கு, ஆண்டுக்கு 3 கோடி, ஆண்டுக்கு 3 கோடி கொடுத்துட்றாங்க. உங்கள் ஹாஸ்டல் தங்கத்துக்கு நல்ல இடம் கொடுத்துட்றாங்க, போக்குவரத்துக்கு காசு கொடுத்துட்றாங்க, உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கார் 5 வருஷம் கழிச்சு தோத்தப்புறம் வாங்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, அதில் டிப்ரிஷியேட் பண்ணி விற்றுருவாங்களான்னு தெரியாது. பட் 5 வருஷத்துக்கு உனக்கு காரும் கொடுத்துருவாங்க. அந்த காரை நீங்கள் ஓட்டிக்கலாம். ஒரு டிரைவருக்கு இதெல்லாம் கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுற டிரைவர்னால் எப்படின்னா 15,000 ரூபா 20,000 ரூபா தான் சம்பளம் தருவாங்க. அவன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கவர்மெண்ட்டில் பர்மனெண்ட் ஆகிடுவாங்க நம்பிக்கையிலேயே அவன் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவன் பைத்தியக்கார மாதிரி அங்கேயே தொங்கின்னு இருப்பான். இன்றைக்கி பர்மனெண்ட் ஆகிடுவேன், நாளைக்கு பர்மனெண்ட் ஆகிடுவேன். கவர்மெண்ட் யாரையும் பர்மனெண்ட்டாக எடுக்கவே மாட்டாங்க. இனிமேல் பர்மனெண்ட்டாக எடுத்தாலும் பென்ஷனுங்கிறது கிடையாது. ஸோ இவன் என்ன பண்ணுவான், ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாவில் போய் சேருவான். மேக்ஸிமம் 20,000 ரூபாவில் போய் சேருவான். அதே மாதிரி ஒரு 30,000-40,000 ரூபாவில் ஒரு பிஏ சேர்த்துடுவாங்க. ஸோ அவனோட தினப்பணி வேலைக்கு எக்ஸ்ட்ரா காருக்கு வந்து இன்றைக்கி ஒரு 15,000 என்ன மாதிரி ஆளுக்கே நான் பாரோ பண்ணேன்னா 15,000 20,000 ரூபா இஎம்ஐ, 20,000 ரூபா ப்ளஸ் ஒரு 15,000 ரூபா ப்ளஸ் 40,000 ரூபா, 1 லட்ச ரூபா வச்சுக்கோ. நீ பெட்ரோலுக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, 1 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு செலவாகும். பட் அந்த 1 லட்ச ரூபா வாங்கிட்டு எம்எல்ஏ போய் கை நீட்டாமல் இருந்தான்னா கான்ட்ராக்டில் வந்து காசு, பிடபிள்யூடி கான்ட்ராக்டில் கமிஷன் இதெல்லாம் வாங்காமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆல்ரெடி நம்மளுக்கு இது வரைக்கும் வந்த நியூஸில் ஸ்கூலுக்கு கமிஷன் வாங்குறத நிறுத்திட்டாங்க.
கரெக்டாக ஆமாம். நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. செக்ரட்டரியேட்டு ஸ்கூல் நடத்துகிறவனே என்கிட்ட சொல்லியிருக்கிறான். ம். அது மாதிரி என்னோடய ஃப்ளைட்டில் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, என்கிட்ட இதுக்கு காசு வாங்குறதில்ல, அப்ரூவலுக்கெல்லாம் காசு வாங்குறது நிறுத்திட்டாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆன்லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ போகாமையே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கேயும் கரப்ஷன் ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு சைடில் டைட்டன் பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் இது மாதிரி நான் சலுகையெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்னா, நீ ஒழுங்காக மனசாட்சின்னு இருந்ததுன்னா உன் செலவுக்கு நீ எடுக்க வேண்டும். உங்களுடைய பேஸ் நீட்ஸை நான் ஃபில்ஃபில் பண்ணிடுறேன், வேலையை பாருங்க. உன்னோட பேசிக் நீட்ஸை நான் பண்ணிடுறேன்ப்பா. ம். உனக்கு மெட்ராஸில் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டேன். ஆமாம், அதெல்லாம் ஓகே சார். இப்போது இதை வந்து வேணும்னு கேட்குற மினிஸ்டர் வந்து டிஃபெண்டர் காரில் நீங்கள் வரீங்களே, உங்ககிட்ட 30 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே, கார் இல்லை 30 லட்ச ஆட்டோவில் ரூபா வரீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஊர்லேருந்து வரேன், 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரேன், அது ட்ரெயினில் தான் வந்தேன், அங்கேருந்து வந்து நான் ஆட்டோவில் வந்தேன், அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவங்க பேச எல்லா எம்எல்ஏஸ்க்கும் கொடுக்கணுமாங்கிறது அப்போ தான் நீ எனக்கு கொடுத்த உனக்கு கொடுக்கலன்னு வரும் சார். கார் இருந்தது அப்படின்னா அது தேவை இல்லைல்ல. ஆப்ட் அவுட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, ம் சம்பளம் வாங்க மாட்டான். ம் அது மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ம் ரைட்டாக அவன் சம்பளம் வாங்க மாட்டான். அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ₹1 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ₹1 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட ரொம்ப நெருங்கிய இறந்துட்டார், வசந்தன் குமார்னு இருப்பார். வசந்தன் கோவுடைய வசந்தம் இப்போ பையன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. வசந்த் குமாரை நான் சொல்கிறேன். அவர் இறந்து போய் பல வருஷங்கள் கொரோனாவில் இறந்துட்டார். அவரை பற்றி இன்னைக்கு தைரியமாக பேசுகிறோம். அவர் என்ன பண்ணுவார்னா, சம்பளம் வர அன்னைக்கு மாற்றி கையில் வச்சுருப்பார். யாரெல்லாம் எஜுகேஷன் உதவிக்கு வராங்க, கட்சிக்காரன் உதவின்னு வந்தான்னா எடுத்து அவர் கட்சிக்காரனுக்கு தான் கொடுப்பார். 1ஆம் தேதி அன்றைக்கே எல்லோரும் க்யூவில் நிற்பாங்க. நான் ஒரு வாட்டி அண்ணாச்சியை பார்க்கறதுக்கு 1ஆம் தேதி போனேன். நானும் மோகனுக்கும் மகனமும் போனோம். வெளில உட்காருப்பா, கொஞ்சம் கட்சிக்காரன் தான் வந்திருக்கான், 1ஆம் தேதி ஆகிடுச்சு, நான் வந்த சம்பளத்தை கொடுத்துருவேன்னார். அவர் வந்த சம்பளத்தை என் கண்ணுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸுக்கு கொடுத்து நானே பார்த்துருக்கேன். அவர் என்ன சொன்னார், எல்லாருமே 1ஆம் தேதி வந்துடுவாங்கப்பா, ஒர்க்கர் காசு இல்லை, எனக்கு இந்த பணம் தேவையில்லை, இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன்பார். ஸோ இது மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஜெயலலிதாவை நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜெயலலிதா பிடிக்காது. ஒன்ஸ் அ கிரிமினல் ஆல்வேஸ் அ கிரிமினல் தான் என்னோடய ஃபீலிங் ஆன் ஜெயலலிதா. பட் அந்த ₹1 சம்பளத்தில் தான் இருந்தாங்க. கலாம் வந்து எல்லாத்துக்குமே அவர் பர்சனல் பணத்தில் இருந்தால் கொடுத்துருவார். அவங்க அண்ணா வந்து டூருக்கு வந்தபோது கூட பர்சனல் பணத்தில் கொடுத்துருவார். காமராஜும் இது மாதிரி நிறைய அந்த படத்துலலாம் வந்த மாதிரி ஏழைங்களுக்கு பணத்தை கொடுத்துருவார். உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. உனக்கு கார் வேண்டான்னா அந்த காரை நீ வந்து திரும்பி கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிடுறது உன்னோட புத்தி செலுத்தணும். ஃபைன் சார். ஸோ இந்த காரில் நான் என்ன கேட்குறேன், மனசாட்சி அவனுக்கு இல்லைன்னா அதுக்கு கவர்மெண்ட்டை நீ ப்ளேம் பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு 234 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது இருப்பாங்க, அவங்களுக்கு கார் தேவை. ஓகே சார், ஃபைன். ஸோ யார் காங்கிரஸ் எம்பிஸில் கார் அஃபோர்ட் பண்ண முடியாத 3-4 எம்பி எனக்கே தெரியும். எம்பி. ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த விஷயத்தில் யாரெல்லாம் கார் வேண்டான்னு ஆப்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆப்ட் அவுட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 10 லட்ச ரூபாயிலிருந்து 40 லட்ச ரூபா வரைக்குமான கார் ரேஞ்சஸை மஹிந்திரா கொண்டு வந்து செக்ரட்டரியேட் ஒரே ஒரு கார் பார்க்குறோம். பாருங்கள், இந்த சர்க்கார் வாங்கி தர டெண்டர் போட்டு ஒரே ஒரு கார் தான் வாங்க முடியும், டெண்டர் தான் போட முடியும். போட்டி போட்டு டெண்டரில் கொடுப்போம். அது எந்த அளவில் இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். நார்மல் காரை விட ஆக்சுவலாக ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். மஹிந்திரா வந்து பொதுவாக இப்போது இந்தியன் ஆர்மிக்கு கொடுக்குறாங்க. இந்தியன் ஆர்மி பீப்புள் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் சார். அதாவது நமக்கு இங்கே 8 லட்ச ரூபா அப்படின்னா 2.5 3 லட்ச ரூபா தான் ஆர்மிக்கு. அது ஏன்னா அவங்களுக்கு இது கிடையாது, டாக்ஸஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. இவங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் உண்டு. ஓகே. ஆர்மியில் டேக்ஸே கிடையாது. when you supply to ஆர்மி கேன்டீன், ஆர்மி ஜவான் கேன்டீனில் ஏன் எல்லாரும் போய் வாங்குவாங்கன்னா டாக்ஸஸ் கம்மி கிடையாது, டேக்ஸே கிடையாது. ஓகே, ஃபைன் சார். அதையே இதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. ஆர்மியில் சர்வ் பண்ணுறவனுக்கு டேக்ஸ் கிடையாது, கேன்டீனில் வாங்கினாங்க. ஓகே, நான் சொல்கிறது வந்து ஆர்மி பர்பஸுக்கு வாங்கக்கூடிய காசு சொல்கிறேன். அதான்ப்பா, அதுக்கு டேக்ஸே கிடையாது. நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன், என் பர்சனல் யூசேஜுக்கு வாங்குறது வேற, ஆர்மி பர்பஸுக்குன்னே வாங்குறது வந்து இன்னுமே விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க சொன்னாங்க.
ஆர்மி எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த கார்ஸ்லலாம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஓகே. நீரா குண்டு மேன் இதெல்லாம் ஆமாம். அதெல்லாம் இன்ஃபேக்ட் ஜாஸ்தி இருக்குது. நீ வந்து வில்லிங்டன் காலத்துலேருந்து போனேன்னா ஆர்மியில் பே மாஸ்டர் ஜென்ரல்னு ஒருத்தர் இருப்பான். ஆர்மியால் பேமெண்ட்டு டைமில் தர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் போருக்கு போனோம் அந்த காலத்தில். பே மாஸ்டர் ஜென்ரல் வேலை என்னென்னா, ஆர்மி என்ன பொருள் கேட்குதோ கொடுத்துருவான். அவன் காசை கட்டிடுவான். அதுக்கப்புறம் மெதுவாக கவர்மெண்ட்டேன்னு வாங்கிப்பான். அதுதான் பிக்கர் சோர்ஸ் ஆஃப் மணி மேக்கிங் உலகத்தில் எல்லா ஆர்மி இன்க்ளூடிங் இந்தியன் ஆர்மி எல்லா ஆர்மிலையுமே அதுதான் பிக்கஸ்ட் சோர்சிங் ஆஃப் மேக்கிங் மணி. பே மாஸ்டர் ஜென்ரல்னே ஒரு போஸ்ட் இருந்தது. ஃபைன் சார். ஸோ இந்த காரில் யார் யார் ஆப்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.